Good morning, students. Today I am going to take operational research giving theory la பார்த்தோம் மாடல் 1 மாடல் 2 மாடல் 3 மாடல் 4 னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்குதாங்க. மாடல் 1 ஓட டெரிவேட்டிவ்ஸ்லாம் பார்த்தோம், 2 டெரிவேட்டிவ்ஸ் 3 4 எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட் வி டேக் இட் ஃபார் மாடல் 1. மாடல் 1 ஓட டெரிவேட்டிவ்ல ஃபார்முலாவை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படி சொல்லிப்போம். பாருங்க, எப்போவுமே ரோ இஸ் ஈக்குவல் டு ரோ நம்மளுக்கு என்னென்னா இஸ் ஈக்குவல் டு லேம்டா டிவைடட் பை மியூ. அது பிசின்னு சொல்லுவாங்க சரியா, டிராஃபிக் இன்டென்சிட்டி தட் இஸ் பிசி. ரோ இஸ் ஈக்குவல் டு லேம்டா பை மியூ கொடுத்துருப்போம். ரோ இஸ் ஈக்குவல் லேம்டா பை மியூ, லேம்டா என் ஈக்குவல் டு லேம்டா, மியூ என் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் மியூன்னு கொடுத்துருப்போம் சரியா. அண்டு rho n is pn is equal to 1 minus rho into rho power n. ls நம்ம கொடுத்துருக்கோம், இந்த ஃபார்முலா மட்டும் போதும். ls is equal to rho divided by 1 minus rho னு கொடுத்துருக்கோம் சரியா. lq is equal to ls minus rho, rho lambda by mu, ls minus rho. lq is equal to rho square divided by 1 minus rho னு சொல்லலாம், இன்னொரு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு லிட்டில் ஃபார்முலான்னு சொல்லும்போது நம்மளுக்கு ws equal to ls divided by lambda, wq is equal to lq divided by lambdaன்னு சொல்லுவோம் சரியா. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். வேறு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ஆட்டோமேட்டிக்கல் கார் வித் வாஷ் ஃபேக்கல்ட்டி ஆப்ரேட் வித் ஒன்லி ஒன் பாய். அப்போது மாடல் 1ஓட ப்ராப்ளம் பார்க்குறோம், ஒரே ஒரு பாய் இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் மாடல் வரும். அடுத்தது, the car arrive according to the Poisson distribution with a mean of 4 cars per hour. They wait in the faculty parking lot if the bay is paved. அப்போ அந்த பாய்சன் வராங்க, அவங்க 4 கார் மீன் ஆஃப் 4 cars per hour, 4 கார் அட் த டைம் பார்த்துட்ருக்காங்க சரியா. சர்வீஸ் அரைவ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, அப்போது கண்டிப்பாக வெயிட் பண்ணுவாங்க. ஒரு கால் தானே ஒரு ஆள் பார்க்க முடியும், ஏன்னா ஒரே ஒரு ஆள் தானே இருக்கிறாங்க. and may wait in the faculty parking lot if the bay is busy. அப்போ இனி வேறு ஏதாவது கார் வந்தால் கண்டிப்பாக பிஸியாக தான் இருக்கும். the time for washing and cleaning a car is exponential with a mean of 10 minutes. அப்போ வாஷ் பண்ணதும் அடுத்தது க்ளீன் பண்ணதும் எல்லாமே சேர்ந்து 10 நிமிஷத்தில் அந்த காரை எடுக்கிறாங்க. 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு அடுத்த கார் 10 நிமிஷத்தில் அப்படி போயிட்டுருக்கு. ஓகே, the car that cannot park in the lot can wait in the street bordering the wash facility. This means for the practical purpose there is no limit in the size of the system. லிமிட்டே கிடையாது. ஒரு மார்க்கெட் எடுத்திருந்தோன்னா திறந்து கிடக்கும்ல, அதே போல் ஒரு லிமிட்டே கிடையாது. ஓகே, size of the system. The manager of the faculty want to determine the size of the parking lot. சரி, இது எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இப்போது கார் வந்து லேம்டா வந்துட்டுருக்காங்க, கஸ்டமர் பாய்சனை வந்து லேம்டான்னு எடுத்துக்கணும். 4 cars per hour. மியூ வந்து என்னது 10 minutesன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து ஒன்றில் வந்து கவரில் கன்வெர்ட் பண்ணி போடணும், இல்லைன்னா மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணி போடணும். சேமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போது 1 minute இப்போ வந்து ஹவரில் கன்வெர்ட் பண்ணி போடுறோம் இல்லையா. 1 minute is equal to இதில் வரும்னா 60, நம்மளுக்கு தெரியும் 60 per hourன்னு தெரியும் இல்லையா. அதை போடுறோம். அப்போ 16 divided by 10 is equal to 6 cars per hoursன்னு கொடுக்கும் சரியா. நெக்ஸ்ட், ரோ is equal to lambda by mu, அந்த ஃபார்முலா தெரியும். ஓகே, அப்போ என்ன கொடுக்குறோம், ரோக்கு என்ன கொடுக்குறோம், லேம்டா பை மியூ தட் இஸ் 4/6ன்னு கொடுக்குறோம். தட் இஸ் கேன்சல் பண்ணும்போது 2/3 கிடைக்குது. ஓகே, அப்போ இது வந்து என்னது மாடல் 1னா ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, இன்ஃபினிட்டி ஆஃப் த கஸ்டமர் இருக்காங்க சரியா. ஸோ MM1 GD இன்ஃபினிட்டி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், இதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் என்னென்னா ls is equal to rho divided by 1 minus rhoன்னு தெரியும். ஓகே, அந்த ஃபார்முலாவை இங்கே போடுறோம் சரியா. 1 நீ பார்த்துட்டா போதும், அடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரியா. ஓகே, ரோ டிவைடட் பை 1 மைனஸ் ரோக்குள்ள வேல்யூ 2/3 டிவைடட் பை 1 மைனஸ் 2/3.
is equal to 2ன்னு வருது. ஓகே, நெக்ஸ்ட் எல்கியூ இஸ் ஈக்குவல் டு எல்எஸ் மைனஸ் ரோ. அப்போ ஏற்கனவே நம்ம இங்கே எல்எஸ் கொடுத்துருக்கோம், 2 மைனஸ் அந்த ரோவில் வந்து கழிக்கணும். 2/3 இஸ் ஈக்குவல் டு 1.33. டபிள்யூஎஸ் கொடுத்துருக்கோம், டபிள்யூஎஸ் இஸ் ஈக்குவல் டு எல்எஸ் டிவைடட் பை லேம்டான்னு கொடுத்துருக்கோம். சரியா, எல்எஸோட வேல்யூ போட்டு லேம்டாவோட வேல்யூ 4ன்னு போட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். டபிள்யூகே இஸ் ஈக்குவல் டு எல்கியூ டிவைடட் பை லேம்டா போட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். சரியா, அடுத்தது மாடல் 2 பாரு. மாடல் 1 சாரி 1 முறை நம்ம மாடல் 1 மட்டும் பார்த்துக்கலாம். The car arrived at one man barber shop. Barber shop இருக்குதா? According to the Poisson process with the mean inter arrival 12 minutes. The customer spent an average of 10 minutes in the barber shop. ஒரு barber shop இருக்குது, கஸ்டமர்லாம் வராங்க, அவங்க அரைவல் வந்து 12 நிமிஷத்துக்கு ஒருக்கா பண்ணி வந்துட்டே இருக்காங்க, 12 மினிட்ஸ். அப்போ கஸ்டமர் ஸ்பெண்ட் த ஆவரேஜ் ஆஃப் 10 மினிட்ஸ் இன் த பார்பர் ஷாப். ஆனால் அந்த ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அந்த வந்து உட்காந்துருக்கவங்களுக்கு வந்து முகம்லாம் பண்ணுறதுக்கு ஃபேஷியல் ஏதாவது பண்ணுறதுன்னா 10 நிமிஷம் தான் டைம் எடுக்கிறாங்க. த கஸ்டமர் ஸ்பெண்ட் ஆன் த ஆவரேஜ் ஆஃப் 10 மினிட்ஸ் இன் த பார்பர் ஷாப். ஓகே, என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன் த பார்பர் ஷாப் அண்டு இன் த கியூ. பார்பர் ஷாப்பில் எவ்வளோ வருது, க்யூவில் எவ்வளோ வருது. அடுத்தது calculate the percentage of time. டைமை கால்குலேட் பண்ணிக்கணும், பர்சன்டேஜ் வச்சு. சரியா, அண்டு the arrival can be walk straight into the barber shop without having to wait. How much time can be spent? இந்த டைமில் எத்தனை டைமில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க in the barber shop. What is the average time the customer spend in the queue, WQ. What is the probability that the waiting time is greater than 30 minutes? 30 minutesல எவ்வளோ வெயிட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது calculate the percentage of the customer who have to period to find the barber shop. எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா P of W is greater than 0 அப்படின்னு சொல்கிறாங்க. What is the probability that more than 3 customer in the system? 3 பேருக்கு மேலே இருந்தால் என்ன நடக்கும்? சரி, இப்போ கிவன் இது என்ன மாடல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பார்த்தா எப்போவுமே கொஸ்டின் ரீட் பண்ணி பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போது 1 பார்பர் ஷாப்புன்னு சொல்லும்போது ஒன்லி 1 சிங்கிள் சர்வர், ஆனால் கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்க இல்லையா, அப்போ கண்டிப்பாக இன்ஃபைனைட்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி. ஸோ மாடல் 1 MM1 இன்ஃபினிட்டி ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் அவுட். இப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு லேம்டாவை நம்ம மினிட்ஸில் எடுக்க போகிறோம். இது ரெண்டுமே மினிட்ஸ் இருக்கிறனால பிரச்சனை இல்லை, சேஞ்ச் பண்ண வேண்டாம், நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். லேம்டா ஈக்குவல் டு 1/10 பர் மினிட், மியூ இஸ் ஈக்குவல் டு 1/10 பர் மினிட். ஓகே, ரோ இஸ் ஈக்குவல் டு லேம்டா டிவைடட் பை மியூ. இப்போது இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். 1/12 டிவைடட் பை 1/10 கொடுத்தா வந்து 10/12 இஸ் ஈக்குவல் டு 5/6 கிடைக்குதா. ஃபஸ்ட் உள்ளது நம்ம எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த பார்பர் ஷாப். அப்போ என்ன கொடுக்குறோம், எல்எஸ் ஈக்குவல் டு ரோ டிவைடட் பை 1 மைனஸ் ரோ. இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் 5 கிடைக்கும். அடுத்தது எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த கியூ, தட் இஸ் எல்கியூ இஸ் ஈக்குவல் டு எல்எஸ் மைனஸ் ரோ. ஸோ 5 மைனஸ் 5/6 ஈக்குவல் டு 25/6. நெக்ஸ்ட்டு the probability of customer straight go to the barber shop chair. ஸ்ட்ரைட்டாக நம்ம எப்படி பார்பர் ஷாப்பில் போகும்போது நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த சிஸ்டம், நோ கஸ்டமர் இந்த சிஸ்டம். ஸ்ட்ரைட்டாக நம்ம போகும்போது இப்போ ஒரு சேரில் போய் உட்காருக்குன்னா அங்கே கண்டிப்பாக ஒரு ஆள் இல்லை, அப்படி தானே. அப்போ நோ கஸ்டமர் இந்த சிஸ்டம், தட் இஸ் P0ன்னு சொல்லுவாங்க. P0ட ஃபார்முலாவும் எனக்கு தெரியும், 1 மைனஸ் ரோன்னு தெரியும். ஓகே, ஸோ 1 மைனஸ் 5/6 that is equal to 1/6. இதுக்கு பர்சன்டேஜ் என்ன கொடுக்குறோம், இன்டு 100ன்னு கொடுக்குறோம். சரியா, 1/6 that is equal to 100. அப்போ 16.667 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது WS வெயிட்டிங் டைம் சொல்கிறோம் இல்லையா. WS இஸ் ஈக்குவல் டு எல்எஸ் டிவைடட் பை லேம்டா. இப்போ எல்எஸ்னால் 5/1/1/12 ஈக்குவல் டு 16 minutes. அடுத்தது WQ சொல்கிறோம் இல்லையா. WQ means LQ divided by lambda, that is 4.17 divided by 1/12. இப்போ வந்து 15 minutes கிடைக்கும்.
அடுத்தது the probability that the waiting time in the system is greater than 30 minutes. The waiting time வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 30 மினிட்ஸ்க்கு மேலே. the probability of Wx is greater than 30. ஸோ எனக்கு இந்த ஒரு ஃபார்முலா இதை படித்து வச்சுக்கோங்க. the probability of Wx greater than t வந்து e பவர் மைனஸ் ஆஃப் மியூ மைனஸ் டி இன்டூ லேம்டான்னு கொடுக்குறோம். மியூக்குள்ள வேல்யூ தெரியும், 1/10 கொடுக்குறோம், மைனஸ் 1/12 இன்டூ 30. இப்போ இதை கேல்குலேட் பண்ணும்போது இ பவர் மைனஸ் 0.5 கிடைக்குது. கேல்குலேட்டரில் அடிக்கும்போது இ பவர் 0.065 நம்மளுக்கு வருது. ஓகே, அடுத்தது the probability of the customer has to wait. அப்போ P of W is greater than 0. எவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, 0வோட பெரியது தானே வெயிட் பண்ணுவாங்க. அடுத்தது 1 மைனஸ் கிரேட்டர் தென் 0னா 1 மைனஸ் P of W is equal to 0ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ P0 நம்மளுக்கு தெரியும். P0னா 0.166ன்னு இருக்கும். அதுலேருந்து கழிக்கும்போது 0.833ல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியா, இதுக்கு பர்சன்டேஜ் வந்து இன்ட்டு 100 கொடுக்குறோம். இன்ட்டு 100 கொடுக்கும்போது 833.33 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு the probability of more than customer சொன்னால் இந்த சிஸ்டம் சொல்லும்போது அதோட ஃபார்முலா பாருங்கள். P of n greater than 3 இருந்துச்சுன்னா ரோ பவர் n plus 1 that is equal to ரோ பவர் n-க்கு 3 எடுத்துக்கோ, 3 plus 1 that is ரோ பவர் 4 எடுத்துருக்கோம். ரோ பவர் 4னா ரோக்கு வந்து 5/6 பவர் 4 0.4823. இதெல்லாம் கேல்குலேட்டரில் போட்டு பண்ணுங்க. சரியா, ஓகேம்மா, தேங்க்யூ. இதான் எனக்கு நாளைக்கு ஒவ்வொரு மாடல் எடுக்கிறேன். மாடல் 1 பார்த்துரும். சரியா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி படித்து அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க.